உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு வாழ்த்து தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. உயர்தர பரீட்சையில் சாதித்த யாழ் மாணவனுக்கு நேர்ந்த துயரம். மத்திய கிழக்கு போர் நீடித்தால் இலங்கைக்கு கடும் பாதிப்பு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை கண்டுபிடித்திருந்தால் ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். சுகீஸ்வர பண்டார. நுரைச்சோலையில் தங்கியிருந்து உண்மையை மறைக்கும் எரிசக்தி அமைச்சர் சாணக்க குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணத்திற்கான தொடர்ந்து சேவை மீண்டும் ஆரம்பம். வெளியான அறிவிப்பு. ஒரு வைத்தியரை உருவாக்க மக்களின் வரிப்பணத்திலிருந்து 60 லட்சம் செலவு. AI கதைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த முஜிபுர் ரஹ்மான். பாதாள உலக கும்பலின் பாரிய கொலைச்சதி அம்பலம். நிலத்தில் தோண்டி அடுக்கப்பட்ட தோட்டாக்கள். வைத்தியர்களின் பணி புறக்கணிப்பு தொடங்குகின்றது. நாளை தீர்க்கமான முடிவு. வவுனியாவில் புதைக்கப்பட்ட சடலத்தின் தலை மர்ம நபர்களால் அகற்றம். பண்ணை பகுதி வாழ்வெட்டுச் சம்பவம். கைக்குண்டுடன் சிக்கிய இளைஞன். அரச வைத்திய அதிகாரிகளுக்கு சவால் விடுத்துள்ள சுகாதார அமைச்சர். வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசார் கைது. தப்பியோடிய அமெரிக்க விமானியை பிடித்துக் கொடுத்தால் 2 கோடி ரூபாய் பரிசு. ஈரான் அறிவிப்பு. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு வாழ்த்துச் செய்தி வெளியிட்டுள்ளார். குறித்த வாழ்த்துச் செய்தியில் அவர் தெரிவித்ததாவது: இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நினைவுகூர்ந்து இலங்கையிலும் உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்கள் மிகுந்த பக்தியுடன் உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடுகின்றனர். இது நம்பிக்கை, புதிய மாற்றம் மற்றும் கருணையின் நித்திய சக்தியை நினைவூட்டுகின்றது. உயிர்த்த ஞாயிறு என்பது ஒரு மத நிகழ்வு என்பதை தாண்டி அது மனிதாபிமானம், அன்பு மற்றும் சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மீண்டும் நினைவுபடுத்தும் கிறிஸ்தவர்களின் கலாச்சார பண்டிகையாகும். மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உறுதியான சங்கல்பமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் இருளை வென்று ஒளியையும் பயத்தையும் வென்று நம்பிக்கையையும் வேதனையை வென்று நித்திய மகிழ்ச்சியையும் அடைய முடியும் என்பதை தமது வாழ்வின் மூலம் உலகிற்கு எடுத்துக்காட்டினார். தமக்காக தன் உயிரை தியாகம் செய்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஒன்றிணைந்து நின்ற மக்கள் உலகிற்கு ஒற்றுமையின் நற்செய்தியை வழங்கினர். தற்போது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பொருச்சூழல் காரணமாக உலகிலும் உள்ள மக்கள் பெரும் இன்னல்களுக்கு உள்ளாகின்றார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. பகைமையை முதன்மையாக கொண்டு நடத்தப்படும் போருக்கு பதிலாக உலக மக்கள் அனைவரும் அமைதியையும் சக வாழ்வையுமே விரும்புகின்றனர். இந்த உன்னதமான உயிர்த்த ஞாயிறு தினத்தில் அமைதியை நோக்கிய பாதை மலர வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவின் போதனையில் குறிப்பிட்டுள்ளவாறு நமது இதயங்களை அன்பு, பொறுமை மற்றும் மன்னிப்பு எனும் உன்னத குணங்களால் நிரப்பி ஒரே தாயின் பிள்ளைகளாய் பேதங்களை மறந்து இதயத்தால் ஒன்றிணைந்த ஒரே இலங்கை நாட்டின் குடும்பமாக முன்னோக்கி செல்வோம். அதற்காக சகோதரத்துவத்துடன் கைகொடுப்போம். துயருற்ற மக்களின் இரட்சிப்பிற்காக தனது உயிரை அர்ப்பணித்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டதன் பின்னர் மரணத்தின் இருளை தோற்கடித்து உயிர்த்தெழுந்ததை நினைவுபடுத்தும் இந்த உன்னதமான உயிர்த்த ஞாயிறு தினத்தை கொண்டாடும் அனைத்து இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் கிறிஸ்தவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். மருத்துவ பயிற்சிகளை நிறைவு செய்த வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்கும் நடைமுறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பானது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அடிப்படையற்ற ஒன்று என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். எனவே இதில் ஏதேனும் சிக்கல்கள் காணப்படின் நோயாளிகளின் உரை பிணை கைதிகளாக்காமல் நீதிமன்றத்தின் ஊடாக பிரச்சினைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு அவர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்திற்கு அறிவித்துள்ளார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை குறித்து இன்று கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் தெரிவிக்கையில், நியாயமான காரணங்களுக்காக பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுமாயின் எம்மால் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். ஆனால் இது விவாதிக்கப்படக்கூடிய ஒரு விடயம் ஏதும் இல்லாத அடிப்படையற்ற ஒரு பணி புறக்கணிப்பாகும். என்னுடன் பிரச்சனை இருக்குமாயின் எனக்கு சவால் விடுங்கள். அதற்கு சிறந்த வழி நோயாளிகளின் உயிர்களை இதில் சிக்க வைக்காமல் அவர்களை இதிலிருந்து விடுவிப்பதாகும். பயிற்சி நியமனங்களை வழங்குவது சட்டவிரோதமானது என கருதினால் சிறந்த வழி எனக்கு எதிராக நீதிமன்றம் செல்வதாகும். அப்போது நான் ஒரு தரப்பாகவும் நீங்கள் ஒரு தரப்பாகவும் இருந்து இந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்ள முடியும். எனவே அமைச்சருடன் உள்ள முரண்பாட்டிற்காக மக்கள் மீது பாரத்தை சுமத்த வேண்டாம் என தெரிவித்தார். இதேவேளை பயிற்சி வைத்தியர்கள் அரசாங்க சேவையில் இணைப்பதற்காக விண்ணப்பிப்பதற்கு வழங்கப்பட்டிருந்த கால அவகாசம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவடையவிருந்த நிலையில் அதனை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப் போவதில்லை என அமைச்சர் ஏற்கனவே வலியுறுத்தியிருந்தார். இதற்கமைய இனிமேல் தாமாக விண்ணப்பித்தாலும் அரசாங்க வைத்தியசாலைகளில் பணியாற்றுவதற்கோ அல்லது சம்பளம் பெறுவதற்கோ வாய்ப்பு கிடைக்காது என்று சுகாதார அமைச்சர் மேலும் தெரிவித்திருந்தார்.
வடக்கிற்கான தொடருந்து சேவைகள் எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக யாழ்ப்பாண தொடருந்து நிலைய பொறுப்பதிகாரி பிரதீபன் தெரிவித்துள்ளார். மகவம் முதல் ஓமந்தை வரையிலான தொடருந்து பாதையில் 5 தொடருந்து பாலங்களை மாற்றியமைக்கவும் யானைகள் கடந்து செல்வதற்காக அமைக்கப்பட்ட சுரங்க பாதையை புனரமைக்கும் பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. குறித்த தொடருந்து பாதையில் புனரமைப்பு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி முதல் வடக்குக்கான தொடருந்து சேவைகள் நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு எதிர்வரும் 9ஆம் தேதி முதல் தொடர்ந்து சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளன. தொடர்ந்து சேவைக்கான முற்பதிவுகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமையால் பயணிகள் தமக்கான முற்பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சுமார் 2.5 மாதங்களுக்கு பின்னர் தொடர்ந்து சேவைகளை மீள ஆரம்பிக்கப்பட உள்ளமையால் தொடர்ந்து கடவைகளை கடப்பவர்கள் பாதுகாப்பாக கடக்குமாறும் தொடர்ந்து பாதைகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்துள்ள வேலைநிறுத்த போராட்டம் தொடருவதாகவும் நாளை அதன் மத்திய செயற்குழு கூட உள்ளதாகவும் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்போது போராட்டத்தின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தீர்மானிக்கப்பட உள்ளதாக அந்த சங்கம் அறிவித்துள்ளது. கோரிக்கைகளுக்கு முறையான தீர்வு கிடைக்காத பட்சத்தில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக வைத்தியர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் நாட்டின் பல பகுதிகளில் வைத்தியசாலைகளின் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நோயாளர்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழல் தொடர்ந்து நீடித்தால் இலங்கை உள்ளிட்ட ஆசிய நாடுகளுக்கு பாரிய பாதிப்புகள் ஏற்படும் என அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் டியூட்டர் வீரசிங்க தெரிவித்துள்ளார். தொடர்புடைய நாடுகள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான எந்த ஒரு தேவையோ அல்லது விருப்பத்தையோ வெளிப்படுத்தவில்லை என்றும் இதன் காரணமாக ஆசிய நாடுகள் கடுமையான நெருக்கடி எதிர்நோக்க நேரிடும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினால் ஈரானுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்பட்டு தற்போது 36 நாட்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதைய மற்றும் எதிர்கால நிலைமைகள் குறித்து கருத்து வெளியிடும் போது இவர் இதனை தெரிவித்தார். இவ்வாறான சூழ்நிலையில் ஆசிய நாடுகள் கடும் சவால்களை எதிர்கொள்ளும் என்றும் இதன் காரணமாக அந்த நாடுகளுக்குள்ள எதிர்ப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறினார். குறிப்பாக ஆசிய நாடுகளுக்குள் உள்நாட்டு சமூக மற்றும் அரசியல் முரண்பாடுகள் தீவிரமடையும் என்றும் அந்த வகையில் ஆசிய நாடான இலங்கையும் இந்த சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள இந்த போர்ச்சூழலானது தற்போது ஒரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி நகர்ந்துள்ளதுடன் அது உலக பொருளாதாரத்தை பாதிக்கும் ஒரு நெருக்கடியாக மாறியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலைமை மேலும் தீவிரமடைந்தால் அது ஒரு பொருளாதார வீழ்ச்சி வரை செல்லக்கூடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பிவித்திரிகல உரிமைவேன் தலைவர் உதய் கமன்பில எழுதிய ஈஸ்டர் தாக்குதலின் சூத்திரதாரி நூல் வெளியீட்டு விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கலந்து கொண்டதை பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் இன்று உறுதிப்படுத்தினார். முன்னதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் சஜித் பிரேமதாச கலந்து கொள்ளவில்லை என்றும் அங்கவர் இறப்பது போன்று வெளியான காட்சிகள் AI தொழில்நுட்பத்தின் மூலம் உருவாக்கப்பட்டவை என்றும் குறிப்பிட்டிருந்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் பின்வருமாறு கருத்து வெளியிட்டார். ஊடகவியலாளர் எதிர்க்கட்சித் தலைவர் ஏன் இடையில் எழுந்து சென்றார் என்று தெரியுமா? முஜிபுர் ரஹ்மான் அதை அவரிடம் தான் கேட்க வேண்டும். ஊடகவியலாளர் அவர் நிகழ்வில் கலந்து கொண்டாரா? முஜிபுர் ரஹ்மான் ஆம், அவர் கலந்து கொண்டிருந்தார். ஊடகவியலாளர் உங்கள் கட்சியின் சில உறுப்பினர்கள் அது AI மூலம் செய்யப்பட்டது என்கிறார்கள். அவர் கலந்து கொண்டதை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்களா? முஜிபுர் ரஹ்மான் அவர் கலந்து கொண்டார் என்று பொதுச் செயலாளரை கூறிவிட்டாரே. உதய கமன்பில எழுதிய இந்த நூல் வெளியீட்டு விழா அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதியிலான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன, கோட்டாபய ராஜபக்ச, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ், முன்னாள் பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஒரு வைத்தியரை உருவாக்குவதற்காக மக்களின் வரிப்பணத்திலிருந்து 60 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான தொகை செலவிடப்படுவதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் பேராசிரியர் உபாலி பன்னிலகே தெரிவித்துள்ளார். கிரிபத் கொடையில் இன்று காலை இடம்பெற்ற தனியார் வைத்தியசாலை ஒன்றின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். ஏனைய துறைகளுடன் ஒப்பிடுகையில் மருத்துவ பீடத்தில் இணைந்து வைத்தியராக வெளியேறும் மாணவர் ஒருவருக்காக அரசாங்கம் பாரிய தொகையை செலவிடுகிறது. ஒரு பொறியியலாளரை உருவாக்குவதற்கு அரசாங்கம் சுமார் 30 லட்சம் ரூபாய் செலவிடுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் நமது நாட்டின் சுகாதாரத்துறையை எடுத்துக்கொண்டால் எமது அரசாங்கமும் சுதந்திரத்தின் பின்னர் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் இலவச சுகாதார சேவையை வழங்கவே சிந்தித்தன. இப்போது எமது நோக்கம் மக்களுக்கு இயன்றவரை இலவச சுகாதார சேவையை வழங்குவதே ஆகும். ஒரு நபரின் பணப்பையில் உள்ள பணத்தை கொண்டு அவர் வாழ்வதா அல்லது இறப்பதா என்பதை தீர்மானிக்க கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். அதனால்தான் இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்த எங்களால் முடிந்தவரை முயற்சி செய்கின்றோம். மேற்கத்திய மருத்துவ கல்லூரிகள் உலகில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன.
வருகின்றன. இலங்கையில் ஒரு வைத்தியரை உருவாக்குவதற்கே அதிக வரைபணம் செலவிடப்படுகிறது. பல்கலைக்கழகத்தில் நுழையும் மருத்துவ மாணவர் ஒருவர் 5 வருடங்களின் பின் வெளியேறுவதற்காக இந்நாட்டு மக்கள் 60 லட்சம் ரூபாவை செலவிடுகின்றனர். ஒரு பொறியியலாளரை உருவாக்க நாம் செலவிடுவது 30 லட்சம் மட்டுமே. வரி செலுத்த மக்கள் அதைவிட 2 மடங்கு தொகையை வைத்தியர்களுக்காக செலவிடுகின்றனர். நமது நாட்டில் 35,000 முதல் 38,000 வரையான வைத்தியர்கள் உள்ளனர். அவர்களில் சுமார் 25,000 முதல் 28,000 பேர் வரை அரசு வைத்தியசாலைகளில் பணியாற்றுகின்றனர். இவர்கள் சமூகத்தில் ஒரு விசேட பொறுப்பை கொண்டவர்கள். இவர்களிடமிருந்து சமூகம் ஒரு விசேட சேவையை எதிர்பார்க்கிறது என்றார். யாழ்ப்பாணம் இனவில் தெற்கு பகுதியைச் சேர்ந்த லவன் அக்ஷேன் என மாணவன் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவரான இவர் அண்மையில் வெளியான 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின்படி கணித பிரிவில் 3 ஏசித்திகளை பெற்று மாவட்ட ரீதியில் 24வது இடத்தை பெற்று சாதனை படைத்திருந்தார். பல்கலைக்கழக பிரவேசத்திற்காக காத்திருந்த வேளையில் இந்த இளம் சாதனையாளரின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினர், ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்களிடையே பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் வல்லரசு நாடுகளாலும் 5 ஜனாதிபதி ஆணைக்குழுக்களாலும் கண்டுபிடிக்க முடியாமல் போன உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரியை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கண்டுபிடித்திருக்குமாயின் அந்த தகவல்களை ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டார கோரிக்கை விடுத்துள்ளார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டமைக்கு எதிராக ரத்னபுரியில் இன்று முன்னெடுக்கப்பட்ட மக்கள் மனு போராட்டத்தின் போது இவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை பிடிக்கும் நாடகம் இப்போது ஆரம்பமாகியுள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவர் அனைத்து உண்மைகளையும் கூறுவார் என்று அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு வருடத்திற்கு மேலாக அவர் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் மீது எந்த குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை. கோட்டாபய ராஜபக்சவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் தொடர்பு இருப்பதாக பிள்ளையானின் வாயால் சொல்ல வைக்க அரசியல் ரீதியான பழிவாங்கல்கள் முன்னெடுக்கப்பட்டன. இப்போது கர்தினாலை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்குதல் நடந்தபோது சுரேஷ் சாலே இந்தியாவில் இருந்தார். அதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் மலேசியாவில் இருந்தார். எனவே உண்மையான சூத்திரதாரியை நீங்கள் கண்டுபிடித்திருந்தால் அதனை நாட்டுக்கு உடனடியாக வெளிப்படுத்துமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோருகிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பான அறிக்கையை வெளியிடுவதை தடுப்பதற்கு எரிசக்தி அமைச்சர் முயற்சிப்பதாக டிவி சாணக்கு குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாக அமைச்சர் நுரச்சோலை மின்சார உற்பத்தி நிலையத்தில் தங்கியிருப்பதாக குறிப்பிட்ட சாணக்கு நிலக்கரி தொடர்பான முறைகேடுகளை மறைக்கவே அவர் அங்கு சென்றுள்ளதாக கூறியுள்ளார். ஜனவரி மாதமே இது தொடர்பான ஆரம்பகட்ட அறிக்கை வெளியிடப்பட்ட போதிலும் அமைச்சர் பல மாதங்களாக அங்கு செல்லவில்லை. தற்போது அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்ட பின்னரே அவர் அங்கு சென்று அறிக்கையை முடக்க முயல்கின்றார் என தெரிவித்துள்ளார். இந்த நிலக்கரி விவகாரம் அரசாங்கத்துடன் தொடர்புடைய பாரிய மோசடி என வர்ணித்த அவர் இதனால் நாடு கடும் மின்சார நெருக்கடி எதிர்நோக்கியுள்ளதாகவும் எச்சரித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் மின்சார உற்பத்தி திறன் குறைந்துள்ளது. இதன் காரணமாக சித்திரை புத்தாண்டு காலத்தில் மக்கள் மின்சாரத்திற்காக மின் பிறப்பாக்கிகளை பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என்றும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் 10ஆம் தேதி நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. முன்னைய ஊழல் வழக்கு ஒரு கூட்டுத்தாபனத்தில் பணியாற்றிய காலத்தில் இடம்பெற்ற ஊழல் தொடர்பில் கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவினால் அமைச்சருக்கு எதிராக ஏற்கனவே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான முறையில் ஒன்றிணைக்கப்பட்ட நவீன சொகுசு கார்கள் உள்ளிட்ட 20 வாகனங்களுடன் 3 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இவ்வாறு சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட வாகனங்கள் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த வாகனங்களை சட்டவிரோதமாக உருவாக்குவதற்கு போலீஸ் மற்றும் முப்படை உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடவத்தை, கம்பகா மற்றும் ஜாயல பிரதேசங்களைச் சேர்ந்த 3 வரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்களிடம் பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய கடவத்தை, மிகவத்தை மற்றும் மொனராகலி ஆகிய பகுதிகளில் இருந்து இந்த வாகனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் இவ்வாறான சுமார் 40 சட்டவிரோத வாகனங்கள் குறித்த தகவல்களும் கண்டறியப்பட்டுள்ளன. போலீஸ் பொறுப்பில் அடுக்கப்பட்ட இந்த வாகனங்களில் சொகுசு கார்கள், ஜீப் வண்டிகள், வேன்கள், லொரிகள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் அடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை தமது வாகனங்கள் திருடப்பட்டிருந்தாலோ அல்லது காணாமல் போயிருந்தாலோ அது குறித்து 011 29 47 78 என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு அறியப்படுத்துமாறு மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் அந்தந்த பகுதி நீதிமன்றங்களில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்.
யாழ்ப்பாணம் பண்ணை பகுதியில் அண்மையில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களில் ஒருவர் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்குவில் பகுதியைச் சேர்ந்த 21 வயதுடைய இளைஞரை மருதனார் மடம் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். கைக்குண்டுடன் கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைகளுக்காக சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கடந்த 26ஆம் தேதி பண்ணை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் சென்று இளைஞன் மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தி அவரை காயப்படுத்தியதுடன் மோட்டார் சைக்கிளையும் கொள்ளையிட்டுச் சென்ற கும்பலில் ஒருவராக இவர் செயற்பட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் யாழ்ப்பாணத்தில் இயங்கி வரும் வன்முறை கும்பல் ஒன்றின் முக்கிய உறுப்பினராக செயற்படும் இந்த இளைஞருக்கு அண்மையிலேயே திருமணம் நடைபெற்றுள்ளதுடன் அவர் தற்போது மருதனார்மடம் சந்தையில் மரக்கரை வியாபாரத்தில் ஈடுபட்டு வந்துள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வவுனியா மகாரம்பைக்குளம் பகுதியில் புதைக்கப்பட்டிருந்த சடலம் ஒன்றின் தலை மர்ம நபர்களால் துண்டிக்கப்பட்டு எடுத்துச் செல்லப்பட்டுள்ள அதிர்ச்சி சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மகாரம்பைக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் 3 மாதங்களுக்கு முன்னர் அகால மரணம் அடைந்திருந்தார். அவரது சடலம் மரண விசாரணைகளின் பின்னர் கருப்பணிச்சாங்குளம் மயானத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த சடலம் புதைக்கப்பட்ட இடத்தை யாரோ மர்ம நபர்கள் மீண்டும் தோண்டி அதிலிருந்த தலையை மட்டும் அகற்றிச் சென்றுள்ளதாக உயிரிழந்தவர்களின் பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றையும் பதிவு செய்துள்ளனர். அதே மயானத்தில் அண்மையில் இடம்பெற்ற வேறொருவரின் இறுதிச் சடங்கின் போது அப்போதிலிருந்து வீசிய துர்நாற்றம் காரணமாகவே இவ்விடயம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. துர்நாற்றம் வீசிய இடத்தை பொதுமக்கள் சென்று பார்வையிட்ட போது சடலம் தோண்டப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டிருந்தது. இச்சம்பவம் குறித்து வவுனியா குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரரான கரந்தனிய சுத்தாவின் எதிர்த்தரப்பு முக்கியஸ்தர் ஒருவரை படுகொலை செய்ய திட்டமிட்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அவர்களிடமிருந்து 109 துப்பாக்கி ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் சோபனஹந்தி ஜெயலத்திரடி சில்வா என்பவரின் சகோதரரான ராஜு எனப்படும் சனத்டே சில்வாவுக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்த போதே 4 சந்தேக நபர்களும் எல்பிடிய போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கடந்த 30ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட நபர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் அவர்கள் கரந்தனிய சுத்தாவின் எதிர்த்தரப்பு குழுவின் முக்கிய உறுப்பினரை கொலை செய்ய நீண்ட காலமாக திட்டமிட்டு வந்தமை தெரிய வந்துள்ளது. அத்துடன் அவர்கள் ஏற்கனவே பல மனித படுகொலை சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் தேடப்பட்டு வந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தடுத்து வைத்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் வழங்கிய தகவலின் அடிப்படையில் மீடியாவோட பகுதியில் உள்ள அவரது வீட்டின் பின்புறத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டன. இதன்போது T-56 ரக துப்பாக்கி ரவைகள் 96 மற்றும் 9 mm ரக ரவைகள் 13 என மொத்தம் 109 தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் மீடியாவோட போலீசார் மேலதிக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட உணவகங்கள் மற்றும் வீதியோர மரக்கரை விற்பனை நிலையங்கள் இன்று பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. இந்த பரிசோதனைகளின் போது நுகர்விற்கு தகுதியற்ற உணவுப் பொருட்கள் மற்றும் மரக்கறிகள் கண்டறியப்பட்டதுடன் அவை பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு உடனடியாக அவ்விடத்திலே அகற்றப்பட்டு அளிக்கப்பட்டன. மேலும் விற்பனையாளர்களுக்கு சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் சுத்தமான சூழல் பராமரிப்பு குறித்த தேவையான ஆலோசனைகள் மற்றும் வழிகாட்டுதல்கள் பொது சுகாதார பரிசோதனைகளால் வழங்கப்பட்டன. பொதுமக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதே முக்கிய பொறுப்பாக இருப்பதால் இத்தகைய பரிசோதனைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என்பதை சாய்ந்தமருது சுகாதார வைத்திய அதிகாரி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் கஞ்சாவுடன் 2 போலீசாரை கைது செய்துள்ளதாக இரட்டை பெரியகுளம் போலீசார் தெரிவித்தனர். இரட்டை பெரியகுளம் போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் 970 கிராம் கஞ்சாவினை கொண்டு சென்ற வேளை 2 போலீசாரை கைது செய்துள்ளதுடன் அவர்களிடமிருந்து கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட இருவரையும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட இருவரும் சாய்ந்தமருது மற்றும் மஸ்கெலி ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரானினால் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க போர் விமானத்தின் விமானியை பிடிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு ஈரான் அரசு அந்நாட்டு மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அதற்கமைய குறித்த விமானியை பிடிப்பதற்கு உதவும் எந்த ஒரு குடிமகனும் $66,100 அமெரிக்க பரிசாக வழங்கப்படும் என தெஹ்ரான் அரசாங்கம் ஈரான் மக்களுக்கு பாரிய வாக்குறுதி அளித்துள்ளது. ஈரானிய பாதுகாப்பு படையினர் நேற்று நடத்திய தாக்குதலில் F-15 ரக அமெரிக்க போர் விமானம் ஒன்று வீழ்த்தப்பட்டது. அதில் இருந்த 2 விமானிகளில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மற்றைய விமானி தற்போது காணாமல் போயுள்ளார். இதனையடுத்து காணாமல் போன தனது ஊழியரை தேடும் பணிகளை அமெரிக்கா தீவிரமாக முன்னெடுத்து வருகின்றது. ஈரானுக்கு எதிரான போர் தொடங்கிய பின்னர் முதல் முறையாக பிரான்சிற்கு சொந்தமான ஒரு கப்பலும் ஜப்பானுக்கு சொந்தமான ஒரு கப்பலும் நேற்று ஹோர்முஸ் நீரிணையை கடந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.